சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் விசுவாசிகளாகிய நம்மை நீங்கள் எனக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கிறார். நாமும் சொல்ல வேண்டும், ஆம் ஆண்டவரே, நீரும் எங்களுக்கு மிகவும் விலையேற பெற்றவர் என்று. தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை, பதவி, சொத்து எல்லாவற்றையும் விட அவர் மிகவும் விலையேற பெற்றவர். அவரை அனுபவத்தால் அறிந்து அவரை தேடுபவர்கள் அவருக்காக ஆயத்தமாக இருப்பார்கள். அவர் தரிசனமாவதை விரும்புபவர்கள் மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். இதனால்தான் தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் அல்லது எந்த வகையான இப்பூமிக்குரிய உடைமையையும் விட நாம் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இத்தகைய சாட்சி நம் இருதயத்திலிருந்து வர வேண்டும். உண்மையான ஆராதனை தூய்மையான இருதயத்திலிருந்து மட்டுமே வெளிவருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நாம் நீதிமான்களாகி நாளுக்கு நாள் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு தொடர்ந்து கழுவப்பட்டு கொண்டிருப்பவர்கள். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோம், நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நாம் அவரை ஆராதிக்கலாம். நான் உமக்காகவே ஏங்குகிறேன் என்று சொல்லுவோம். நாம் அவருடைய இரத்தத்தால் கிரயம் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் அவருக்கு சமமாக விலையேற பெற்றவர்கள் மற்றும் சமமான விதத்தில் முக்கியமானவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்று உண்மையாக சொல்லலாம். மேலும் பணக்காரன் அல்லது ஏழை, உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன், வெள்ளை அல்லது கருப்பு என்று இல்லை. நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிறோம். இத்தகைய ஒருமைப்பாட்டை பேணுவதற்காக, நமக்கு உதவுவதற்காக நம் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை பிட்டு தரும் சாட்சியை நியமித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிப்பதன் மூலம் நாம் அபரிவிதமான திருப்தி அடைந்திருக்கிறோம் என்று சாட்சி கூறுகிறோம். அவர் நமது ஆவிக்குரிய உணவாக, பரலோக பானமாக இருக்கிறார். நாளுக்கு நாள் நாம் அவருடைய போஷிப்பால் முழுமையாக திருப்தி அடைகிறோம். நாம் இனி உலக இன்பங்களுக்கும் உலக செயல்களுக்கும் இயங்குவதில்லை. இந்த துணிச்சலுடன் ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்றும் அவர் 2வது முறை வரும்போது மகிழ்ச்சியோடு கூட வரவேற்போம். இதே காரணத்துக்காக நாம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து காரியங்களை சரி செய்து பிறகு கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்கிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன் பின்வரும் வேத வாக்கியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6லிருந்து 13வது வசனம் வரை மற்றும் 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை மற்றும் 11வது அதிகாரம் 23லிருந்து 32 வரை. இது வழக்கமாக பங்கேற்பதற்கான விழா அல்ல. இது ஒரு சாட்சி. மீண்டுமாக பிறந்தவர்கள், நல்மன சாட்சி உள்ளவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்தோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்ளலாம். மறுபடியும் பிறக்காதவர்கள், தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதியில்லாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்மையான சமாதானத்தை காணாதவர்கள் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும். மறுபடியும் பிறந்து ஏதேனும் பாவம் அல்லது பாவ பழக்கத்தால் தீட்டுப்பட்டவர்களும் பங்கு கொள்ளக்கூடாது. உங்கள் இருதயத்தில் வெறுப்பு, பகை, பொறாமை, சந்தேகம், தூய்மையற்ற தன்மை, பேராசை, பாசாங்குத்தனம் ஆகியவற்றின் கசப்பான வேரை நீங்கள் கண்டால் அதை அகற்ற தேவனிடம் கேளுங்கள். தேவனோடு மற்றும் மனிதருடன் நாம் எல்லாவற்றையும் சரியாக வைக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியத்தை காட்டினால் நீங்கள் காரியங்களை சரி செய்வீர்கள் என்று அவருக்கு உறுதி கொடுங்கள். பின்னர் பங்கேற்பீர்களாக. தேவனுக்கு நேரத்தையோ அல்லது தசம பாகத்தையோ கொடுப்பதில் நீங்கள் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்து உங்கள் சாட்சியை காத்து கொள்ளாமல் அவரை கனம் பண்ண தவறியிருந்தால் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு பின்னர் பங்கு கொள்ளுங்கள். ஆதி அன்பை நீங்கள் இழந்திருந்தால் அதை மீட்டெடுக்க உங்களுக்கு உதவுமாறு அவரிடம் கேளுங்கள்.
தேவனுடைய வார்த்தைக்கான உங்கள் பசி மற்றும் தாகம் குறைந்திருந்தால் அதை மீட்டெடுக்க உங்களுக்கு உதவ தேவனிடம் கேளுங்கள். நீங்கள் அவரை மறுத்திருந்தால் அல்லது அவரை ஒப்புக்கொள்ள தவறினால் தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். எனவே உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து எல்லாவற்றையும் தேவனுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் முன்பாக வைத்து நீங்கள் நல் மனசாட்சியுடனும் தூய்மையான இருதயத்துடனும் சுத்தமான கைகளுடனும் பங்கேற்க வேண்டும். பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்.